திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 232. அதிகாரம் புகழ். ஒரு நாள் அதிகாலை நேரம் கொடைவள்ளல் கர்ணன் தேகப்பயிற்சியை முடித்துவிட்டு குளிப்பதற்கு தயாரானார். சேவகர் ஒருவர் ஒரு பெரிய தங்கக்கிண்ணம் நிறைய எண்ணெய் கொண்டு வந்து கர்ணனின் உடலில் தேய்த்து கொண்டிருந்தார். கர்ணன் தர்மம் செய்வதற்கு கால நேரம் பார்ப்பதில்லை என்பதால் பொருள் வேண்டி எந்த நேரமும் பலர் கர்ணனிடம் வருவார்கள். அன்றும் அந்த அதிகாலை நேரத்தில் கர்ணனை தேடி வந்த ஒரு வறியவரை அமைச்சர் அழைத்து வந்தார். வறியவர் கர்ணனை வணங்கி, ஐயா, என்னுடைய மகளின் திருமணத்துக்கு பொருள் உதவி வேண்டி வந்துள்ளேன் என்று கூறினார். இதை கேட்ட கர்ணன் சிரித்தபடி, கர்ணனை நம்பினால் காரியம் நடக்கும் என்ற எண்ணத்தோடு வந்த உனது நம்பிக்கைக்கு நான் தலை வணங்குகிறேன் என்றபடி தனது இடது பக்கம் இருந்த தங்க கிண்ணத்தை எடுத்து இடது கையால் கொடுத்தார். அந்த வறியவரும் அதனை அன்போடு பெற்று சென்றார். இந்த காட்சியை கண்டு திடுக்கிட்ட அமைச்சர், மன்னா, எப்பொழுதுமே தாங்கள் தர்மம் செய்யும் போது வலது கையால் செய்வதுதான் வழக்கம். ஆனால் அந்த வறியவருக்கு திடீரென்று இடது கையால் கொடுத்து விட்டீர்களே, இது முறையான செயலாகுமா என்று கேட்டார். அதை கேட்ட கர்ணன், அமைச்சரே, நீங்கள் கூறுவது உண்மைதான். ஆனால் தர்மம் செய்கின்ற போது கண்ணை மூடி ஒழிப்பதற்குள் உடனே செய்து முடித்துவிட வேண்டும். பிறகு செய்யலாம் என்று தள்ளி போட்டால் இவருக்கு இந்த தங்க கிண்ணத்தை கொடுக்க வேண்டுமா, வெள்ளி கிண்ணத்தை கொடுத்தால் போதுமே என்ற எண்ணம் வந்துவிடும். ஆகையால் தர்மம் செய்யும் போது கொடுப்பது ஒன்றே எனது குறிக்கோளாக இருக்கும். அதை இடது கையால் செய்கிறேனா அல்லது வலது கையால் செய்கின்றேனா என்பதையெல்லாம் அறிய மாட்டேன். அதனால்தான் தர்மம் செய் என்று மனம் கட்டளையிட்டதும் உடனே தர்மத்தை செய்துவிட்டேன் என்று ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தார். கர்ணன் இப்படி தர்மத்தை செய்து வந்ததினால்தான் அவர் கொடைவள்ளல் என்று அனைவராலும் புகழப்பட்டார். வறியவருக்கு பொருள் கொடுத்து உதவுவதால் ஒருவருக்கு உண்டாகும் புகழை பற்றியே உலகத்தவர் சிறப்பாக பேசுவார்கள் என்பதை உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிறர்க்கு உதவாது இருத்தல் இகழ், யாவர்க்கும் உதவுதலே புகழ்.